ஜோஹர் பாருவில் ஸ்தூலாங் லாவுட்டில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது மலேசிய குடிநுழைவுத்துறை அதிகாரிகளால் பிடிபடாமல் இருக்க வெளிநாட்டு பிரஜைகள் தப்பியோடினர். எனினும் உளவுத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையின் விளைவாக பெரிய சோதனையில் மொத்தம் 236 நபர்கள் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டனர். இரவு மணி 11:50க்கு தொடங்கி அதிகாலை மணி 2:15 வரை நடைபெற்ற அந்த சோதனை நடவடிக்கையில் குடிநுழைவுத்துறையின் அமலாக்க பிரிவு, சுல்தான் அபுபக்கர் வளாகம் மற்றும் சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடத்தை சேர்ந்த மொத்தம் 115 அமலாக்க அதிகாரிகள் ஈடுபட்டதாக குடிநுழைவுத்துறை துணை தலைமை இயக்குனர் ஜப்ரி எம்போதாஹா கூறினார். சிலர் தப்பிக்க முயன்றனர். ஆனால் எங்கள் அதிகாரிகள் இதுபோன்ற சூழ்நிலைகளுக்கு பழகிவிட்டனர். மேலும் அவர்கள் சரிபார்க்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்ய நாங்கள் சூழ்நிலையை சமாளிக்க முடிந்தது என அவர் கூறினார். பயண ஆவணங்கள் இல்லாமல் இருந்தது, அனுமதிக்கப்பட்ட கால அவகாசத்தை விட மலேசியாவில் கூடுதல் நாட்கள் தங்கியிருந்தது உட்பட குடிநுழைவு சட்ட விதிகளை மீறியதன் தொடர்பில் அனைத்து வெளிநாட்டினரும் தடுத்து வைக்கப்பட்டனர். இந்த நடவடிக்கையில் உள்நாட்டை சேர்ந்த 196 பேர், 277 வெளிநாட்டினர் உட்பட மொத்தம் 473 நபர்கள் சோதனை செய்யப்பட்டனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.